Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் மாடியூல் ஆஃப் ஆப்டிடியூட் ட்ரைனிங் பர்சன்டேஜ் தான். ஸோ பர்சன்டேஜ்ல இன்னைக்கு என்ன டாபிக் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு டாபிக் தான் கவர் பண்ண போறோம். எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ யாருக்குமே அதை படிக்கணும்னு தோணவே தோணாது. ஏன் அப்படின்னா நம்ம நம்ம ஆளுங்களோட திங்கிங் என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம் வந்து பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதோட ஆன்சர் கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அந்த டாபிக் நம்ம கவர் பண்ண தேவையில்லை. நம்ம அதை வந்து ஃப்ரீயா விட்டுறலாம், லூஸ்ல விட்டுறலாம். ஸோ நாட் நத்திங் லைக் தட். எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டாபிக் டு கவர். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சமீர் ஸ்பெண்ட்ஸ் 20% ஆஃப் his monthly salary on house rent, 25% on food, 10% on transportation, 15% on education of his children, and 18% on household expenses. He saves the remaining amount of rupees 4,800. What is his salary? இது ஆக்சுவலா நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே செலவுக்கே நமக்கு போயிடுது, சேவிங்ஸ்க்கு எங்க இருக்கு? அட்லீஸ்ட் சமீராவது 4,800 சேவ் பண்ணாரே அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்குலாம் அதை ரீட் பண்றப்போ. ஸோ பார்க்கலாம். சமீர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 20% சேலரியை வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றாரு. ஃபுட்டுக்கு 25% போயிடுது, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு 10% போயிடுது, அவங்க சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு 15% போயிடுது, ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு 18% போயிடுது. ஸோ ரிமைனிங் அவர் 4,800 சேவ் வேற பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க சேலரி எவ்வளோ அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஸோ பார்க்கலாம். ரீட் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம், ரைட்? ஸோ சமீரோட டோட்டல் சேலரி வந்து 100% அப்படின்னு வச்சுக்குவோம். ஏன்னா 100% அப்படின்னு வச்சுக்கிட்டா தானே நம்ம இதுக்கெல்லாம் வந்து கரெக்டா இது பண்ண முடியும். ஸோ சமீர் வந்து கையில வாங்குறப்போ 100% சேலரி வாங்குறாரு. ஸோ எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்றத பார்ப்போமா? எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 20% வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றாரு. ஸோ 20%. ஃபுட்டுக்கு வந்து 25% போயிடுது, ப்ளஸ் 25%. அடுத்து 10% வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ ப்ளஸ் 10%. ப்ளஸ் எஜுகேஷனுக்கு வந்து 15% போயிடுது, 15%. அண்ட் 18% ஆன் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் 18%. ஸோ மொத்தம் எத்தனை பர்சன்ட் வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா 20 ப்ளஸ் 25ன்றப்போ 45, 55, 60, 80, 88, ரைட்? டவுட்னா இன்னொரு தடவை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. 88. ஸோ ரிமைனிங் எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். ஸோ ரிமைனிங் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 88. ஏன்னா டோட்டல் சேலரி வந்து 100, எக்ஸ்பென்ஸ் வந்து 88 போயிடுது. ஸோ மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ மிஞ்சும் அப்படின்னு பார்த்தோம்னா 12% தான் அவர் கையில் இருக்கு. He saves the remaining amount of rupees 4,800. அப்படின்னா நமக்கு இது என்ன மீனிங் கொடுக்குது? இந்த 12% ரிமைனிங் தான் rupees 4,800 அப்படின்றது நம்மளோட அர்த்தம். ஸோ 12% is nothing but rupees 4,800. அவங்க நம்ம கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா வாட் இஸ் ஹிஸ் சேலரி. அப்போ 100% சேலரி எவ்வளோ அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா ஜஸ்ட் we are going to cross multiply, that's it. ஸோ 4,800 into 100 divided by 12 எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த 100 மேல கொண்டு போயிருக்கேன், 12 கீழே கொண்டு போயிருக்கேன். நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மற்ற எல்லாத்தையும் நான் ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போயிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கை வந்து நீங்க ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. மற்ற எல்லா டேர்ம்ஸும் என்ன பண்ண போறோம், நம்ம ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு கொண்டு வர போறோம். ஸோ கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் சிம்பிளிஃபை. திஸ் இஸ் 400. The final answer is 40000. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 40,000 அப்படின்றது மீனிங். ஸோ டோட்டல் சேலரி is nothing but rupees 40,000, ரைட்? ஸோ இவ்வளோதான். இதில் ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? நான் எதுவுமே பண்ணல, கொடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணேன், ரிமைனிங் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ண எனக்கு டோட்டல் சேலரி வந்தது. இதுல என்ன கஷ்டம் இருக்கு நம்ம ஃபீல் பண்றதுக்கு? டெஃபினட்டா கிடையவே கிடையாது. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் a simple and very easy topic. So this is the next kind of problem. Gaurav spends 40% of the amount he received from his father on hostel expenses, 20% on books, and 50% of the remaining on transport. He saves
rupees 450, which is half of the remaining amount after spending on hostel expenses, book, transport. How much did he get from his father? ஸோ இது என்ன மீனிங் அப்படின்றத முதல்ல தமிழ்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. கௌரவ் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா 40% அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுக்குறாரு. அதுல 40% வந்து ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றான். புக்ஸ்ல 20% ஸ்பெண்ட் பண்றான். ரிமைனிங் இருக்க பெர்சன்டேஜ்ல 50% வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் போக இந்த பையனும் பாத்தீங்கன்னா 450 ருபீஸ் வந்து சேவ் பண்றான். இவன் வந்து அவங்க அப்பாட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பான் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. ஸோ அஸ் யூஸ்வல் டோட்டல் அமௌண்ட்டை வந்து நம்ம இப்போ என்னன்னு வச்சுக்க போறோம்னா 100% அப்படின்னு வச்சுக்க போறோம். ஸோ கௌரவ் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துருவோமா. ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு அவர் வந்து 40% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. புக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? 60% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு ரிமைனிங் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ரிமைனிங் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 100 minus 60. ஸோ 40% இப்போதைக்கு கையில் மிச்சம் இருக்கு. ஓகே, இப்போ இந்த லைன் ரீட் பண்ணுங்க. 50% ஆஃப் த ரிமைனிங் ஆன் டிரான்ஸ்போர்ட். அதாவது இந்த மிச்சம் இருக்க 40%ல 50% ஆஃப் த அமௌண்ட் வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு? டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா 50% அப்படின்னா 1/2 அப்படின்றது ஒரு மீனிங். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1/2 ஆஃப் 40%. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 20%. ஸோ 20% வந்து அவர் என்ன பண்றாரு? டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்றாரு. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரிமைனிங் வந்து நமக்கு எவ்வளவு இருந்தது? 40% இருந்தது. ஸோ இந்த 40%ல 20% டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா ரிமைனிங் நமக்கு எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20%. இந்த 20% நம்ம எப்படி கொண்டு வந்தோம்னா இந்த 40%ல இருந்து இந்த 20% மைனஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரைட்? இப்போ அவர் கையில 20% அமௌண்ட் மிச்சம் இருக்கு. நெக்ஸ்ட் லைன் ரைட் பண்ணுங்க. He saves rupees 450, which is half of the remaining amount. Right? ஸோ இவர் வந்து எவ்வளோ சேவ் பண்றாரு? rupees 450 சேவ் பண்றாரு. அது எவ்வளவா? half of the remaining amount. ஸோ இந்த 20%ல half அப்படின்னா என்ன ஆச்சு? half of remaining அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 10%. ரைட்? ஸோ ரிமைனிங்ல half வந்து பாத்தீங்கன்னா 10%. ஸோ இந்த 10% அமௌண்ட் தான் எவ்வளோ? rupees 450 அப்படிங்கிறது. அப்ப 10% அப்படின்றது rupees 450 அப்படின்னு சொன்னா 100% அப்படின்றது என்ன? இதுதான் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ப்ராப்ளம் இஸ் ஓவர். ஸோ அடுத்து என்ன செய்வீங்க? நமக்கு என்ன தேவையோ அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ரைட் சைடு கொண்டு போங்க. தட் இஸ் நத்திங் பட் 450 into 100 divided by 10. ஸோ மிச்சம் நமக்கு என்ன கிடைக்குது? 4500. அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 4500. ஸோ கௌரவ் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாரு? ஜஸ்ட் rupees 4500. ரைட்? யூ ஆல் கெட் இட் ரைட்? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த 2 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல பார்த்துருப்பீங்க. இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ சொல்லுங்க, எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க இன்னுமா டஃப்னு ஃபீல் பண்றீங்க? டெஃபினட்டா நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. நான் அடிச்சு சொல்றேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குவிஸோட ஆன்லைன் லிங்க் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் அந்த குவிஸ் எடுத்துக்கோங்க. குவிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம்ஸை நம்ம மறுபடியும் போடுறப்போ நமக்கே அது வந்து ரொம்ப பிடிச்சி போறோம். எக்ஸ்பெண்டிச்சர் டாபிக் எனக்கும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி பிடிக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டேக் அ குவிஸ். எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தப்பட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் ரிகார்டிங்கா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.